பொங்கல் பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது. தனது குடும்பத்தை மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையுடன் அவர் காலை வேளையில் கரும்பு தோட்டத்திற்கு சென்று வேலை கேட்டார். வெயிலின் கீழ் நாள் முழுவதும் கரும்பு அறுவடை செய்து சிறிதளவு பணம் சம்பாதித்தார். அதை சந்தையில் விற்றாலும் கிடைத்த பணம் போதுமானதாக இல்லை. அடுத்த நாள் காலையிலேயே ஓய்வெடுக்காமல் மஞ்சள் கிழங்கு தோட்டத்திற்கு சென்று வேலை செய்தார். மண்ணுக்குள்ளிருந்த மஞ்சள் கிழங்குகளை கைகளால் எடுத்து மாலையில் அவற்றை சந்தையில் விற்றார். உடல் சோர்வாக இருந்தாலும் பேரனின் முகத்தில் புன்னகையை காண வேண்டும் என்ற ஆசை அவரை முன்னே நடத்தினது. சந்தைக்கு பேரனை கூட்டிச் சென்றபோது புதிய உடைகள் பார்த்ததும் தாத்தாவின் மனம் கனத்தது. வாங்குவதற்கு அவரிடம் பணம் இல்லை. அந்த இரவு உலகம் உறங்கிக் கொண்டிருக்க தாத்தா மீண்டும் வேலைக்கு சென்றார். மறுநாள் அவர் சம்பாதித்த பணத்தில் தனது பேரனுக்கும் மனைவிக்கும் புதிய உடைகள் வாங்கினார். தன்னுக்கோ பழைய உடையையே அணிந்தார். அவர்களின் மகிழ்ச்சியைக் கண்டு அவர் மனம் நிறைந்தது. பொங்கல் நாளன்று அவர்களின் சிறிய வீடு அன்பும் சந்தோஷமும் நிறைந்தது. அனைவரும் ஒன்றாக பொங்கல் வைத்து இனிய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர்.